ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு நீர்சத்து குறைபாடு, காய்ச்சல் மட்டும்தான் என அப்போலோ முதலில் சொன்னது. ஆனால் தற்போது ஜெயலலிதா மயக்கமான நிலையில்தான் மருத்துவமனைக்கே கொண்டு வரப்பட்டார் என்றும் சொல்கிறது அதே அப்போலோ மருத்துவமனை. அப்படியானால் அப்போலோ பொய் சொன்னதா அல்லது அப்போலோ மருத்துவமனை பொய் சொல்ல வைக்கப்பட்டதா என்ற மர்மமான கேள்வி தற்போது எழுந்துள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனை அடுத்து அன்று இரவே சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் செப்டம்பர் 23ஆம் தேதியன்று அப்போலோ மருத்துவமனை ஒரு சிறிய அறிக்கையை வெளியிட்டது. அதில் ஜெயலலிதாவுக்கு காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது அவருக்கு காய்ச்சல் இல்லை, வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்கிறார், தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறார் என்று மட்டும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் நோய் தொற்று இருக்கிறது என்பது தொடங்கி ஏராளமான முரண்பாடுகள் இருந்தன. இதனால் பல சர்ச்சைகளும் வெடித்தன. இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என அதிமுகவின் OPS அணி வலியுறுத்தியது. இந்த நிலையில்தான் அப்போலோ மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவர்கள் அறிக்கையை தமிழக அரசு நேற்று வெளியிட்டது. இதில் அப்போலோ மருத்துவமனையின் அறிக்கையின் தொடக்கத்தில் ஜெயலலிதாவுக்கு நீர்சத்து குறைபாடு மற்றும் காய்ச்சல் இருந்தது என குறிப்பிடப்படவில்லை. போயஸ் கார்டன் பங்களாவில் இருந்து ஆம்புலன்ஸ் கேட்டு செப்டம்பர் 22ஆம் தேதி போன் வந்தது. அப்போது போயஸ் கார்டன் பங்களாவில் மயங்கிய நிலையில் ஜெயலலிதா இருந்தார். அவருக்கு செயற்கை சுவாசம் அளித்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோம் என அறிவித்துள்ளது. ஜெயலலிதா மயங்கிய நிலையில்தான் போயஸ் கார்டனிலேயே இருந்தார் என்ற அப்போலோவின் தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதா மயங்கிய நிலையில் இருந்தார் என்று மட்டும் சொன்ன அப்போலோ அவருக்கு ஏன் மயக்கம் ஏற்பட்டது என்பதை தெரிவிக்கவில்லை. அப்போலோவின் செப்டம்பர் 23ஆம் தேதி அறிக்கைக்கும் தற்போதைய அறிக்கைக்குமான மிக முக்கியமான முரண்பாடுதான் இப்போது பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. ஆக அப்போலோ மருத்துவமனை முதலில் பொய் சொன்னதா அல்லது பொய் சொல்ல வைக்கப்பட்டதா என்ற மர்மம் இன்னமும் நீடித்து கொண்டேதான் இருக்கிறது. இதனை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு செய்யலாம்.